அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 35 முதல் 41 வரை. கலிலேயா கடலிலே புயல் ஒன்று வீசுகின்றது. புயலில் சிக்கி தவிப்பது இயேசுவின் சீடர்கள். அலைகள் படகில் மோத படகு மூழ்கிவிடும் என்ற ஒரு தருவாயில் சீடர்கள் இயேசுவிடம் வருகின்றார்கள். இயேசுவும் அந்த படகில் தான் இருக்கின்றார். சீடர்கள் கூக்குரலிடுகின்றார்கள், போதகரே, மடிந்து போகின்றோமே, உமக்கு அக்கறை இல்லையா என்று ஆண்டவர் இயேசுவை எழுப்புகின்றார்கள். மடிந்து போகின்றோமே, உமக்கு அக்கறை இல்லையா? இந்த குரலொலி இன்னும் நமது செவிகளில் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. 2017ஆம் ஆண்டிலே குமரி மாவட்டத்தை தாக்கிய ஓக்கி புயலில் குமரி மாவட்ட மக்களின், குறிப்பாக மீனவ மக்களின் வாழ்வு சிதைந்து போனது. புயல் வரும் என்ற அந்த எச்சரிக்கை செய்தி கிடைப்பதற்கு முன்பதாகவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் 100 கணக்கில் மடிந்து போனார்கள். அந்த புயலில் சிக்கிய அந்த தருணங்களிலே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட இந்த மக்கள், ஆண்டவரே, நாங்கள் மடிக்கின்றோமே, உமக்கு அக்கறை இல்லையா என்றுதானே வேண்டியிருப்பார்கள். ஓக்கி புயல் முடிந்தபின் கடலோர மக்கள், வாழ்விழந்த மக்கள், அவருடைய வாழ்க்கையிலே வீசிய புயல் காற்று ஓயவில்லையே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டதே, நாங்கள் மடிந்து விட்டோமே, உமக்கு அக்கறை இல்லையா என்ற ஒரு கேள்விதான் இன்றைய வாசகத்தின் ஊடாக நம்முடைய குரலாக எழும்போதே நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்திலும் நாம் இதைத்தான் பார்க்கின்றோம். யோபுவுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. யோபு ஏன் துன்பப்பட வேண்டும்? துன்பங்களுக்கு காரணம் அவர் செய்த பாவம், அவர் செய்த குற்றம் என்பதை அவருடைய நண்பர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். அதுதான் அன்றைய ஒரு புரிதலாக இருந்தது. இவர் தவறு செய்திருப்பார், அதனால் தண்டிக்கப்படுகின்றார் என்று. ஆனால் யோபு அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நான் குற்றமற்றவன், நான் தண்டிக்கப்பட்டிருக்கின்றேன், ஏன் என்று கடவுளை நோக்கி கூக்குரல் இடுகின்றார். யோபுவின் கூக்குரலுக்கு, யோபுவின் கேள்விக்கு கடவுள் பதில் சொல்வதாக இன்றைய முதல் வாசகம் அமைந்துள்ளது. ஆனால் கடவுள் என்ன பதிலைத்தான் சொல்லிவிட்டார்? யோபு குற்றம் செய்தவன், எனவே தண்டிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் இல்லை. குற்றத்துக்கும் துன்பப்படுவதற்கும், இந்த உலகத்திலே மனிதர்கள் துன்பப்படுவது அவர்கள் செய்த குற்றத்தினால் என்ற ஒரு கருத்தாக்கத்தை கடவுள் இங்கே வலியுறுத்தவில்லை. உண்மையில் சொல்ல போனால், வாழ்க்கையில் நடக்கின்ற துன்ப துயரங்களுக்கெல்லாம் அவர்கள் ஏதோ கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள், கடவுள் அவர்களை தண்டிக்கின்றார் என்ற சிந்தனையை எதிர்த்து பேசுகின்றதாகத்தான் விவிலியத்தின் வாசகங்கள் அமைந்துள்ளன. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் அல்லவா, கோபுரம் விழுகின்றது, பலர் செத்து போகின்றார்கள், இவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்களா? அப்படித்தான் மக்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசு அப்படி இல்லை என்று சொல்லுகின்றார். துன்பங்கள் நிகழ்கின்றன, புயல் வீசுகின்றது, அது எதனால் என்ற கேள்விக்கு மட்டும் கடவுள் இங்கே பதில் சொல்வதற்கு பதிலாக அவர் பாட்டுக்கு தன் கேள்விகளை முன்வைக்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? நான் இந்த உலகை படைத்த போது, அதற்கு அடித்தளம் இட்ட போது நீ எங்கே இருந்தாய்? பீரெடுத்து பாய்ந்து வந்த இந்த கடலை நாம் கட்டுப்படுத்தி இங்கே நெல் என்று கடலுக்கு எல்லை வகுத்த போது நீ எங்கே இருந்தாய்? பதில் இல்லை. வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு பதில் இல்லை என்பது உண்மை. அப்படிப்பட்ட ஆழமான ஒரு கேள்விதான், ஏன் இந்த உலகில் துன்பம், ஏன் குற்றமற்றவன் துன்பப்பட வேண்டும் என்ற அந்த கேள்வி. அந்த கேள்விக்கும் பதில் இல்லை, நேரடியான பதில் இல்லை என்பதுதான் இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆனால் நற்செய்தி வாசகத்தில் இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக இந்த பதில் யாரிடம் இருக்கின்றது என்பதைத்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நாம் மீண்டும் நமது சிந்தனைகளை இன்றைய நற்செய்தி பகுதிக்கு திருப்புவோம். புயல் வீசுகின்றது,
படகு தத்தளிக்கின்றது. என்ன புயல் வீசுகின்றது? எந்த படகு தத்தளிக்கின்றது? இது எழுதப்பட்ட அந்த காலம், இந்த நற்செய்தியை மார்க்கு எழுதுகின்ற அந்த காலகட்டம் கிபி 60ஆம் ஆண்டுக்கு பின்னர் ரோமிலிருந்து எழுதுகின்றார். ரோமை திருச்சபை மிகப்பெரிய ஒரு புயலில் சிக்கி தவித்த ஒரு காலம். நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை வேட்டையாடி கொண்டிருந்தார். சிங்கங்களுக்கும் வன விலங்குகளுக்கும் கிறிஸ்தவர்களை இரையாக்கி கொண்டிருந்த அந்த ஒரு காலம். ஆண்டவர் இயேசு இல்லை, சீடர்கள் தான் வழிநடத்துகின்றார்கள். அப்போஸ்தலர்கள் தான் திருவை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவோ பின்னணியத்தில் இருக்கின்றார். இப்படி முன் அணியத்தில் நின்று வழிநடத்திய அந்த அப்போஸ்தலர்கள் கூட, பேதுரு, பவுல், இவர்கள் கூட கொலை செய்யப்படுகின்றார்கள். திருச்சபை தட்டு தடுமாறி திக்கு தெரியாமல் சிக்கிக்கொண்ட அந்த புயலில் இருந்து எப்படி வெளிவரும் என்ற ஒரு ஆதங்கம் தான் இன்றைய வாசகத்தில் வெளிப்படுகின்றது. நாங்கள் மடிந்து போகின்றோமே, உமக்கு அக்கறை இல்லையா? இன்றைய நற்செய்தியில் அது எழுதப்பட்ட காலத்தின் புறச்சூழலை கவனித்த நாம் இப்பொழுது அதன் அகச்சூழலையும் பார்க்க வேண்டும். இந்த புயல் வீசுகின்ற இந்த பகுதி எப்பொழுது நடக்கின்றது? ஆண்டவர் இயேசு கலிலேயாவில் தனது பணிகளை முடித்துவிட்டு அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று சீடர்களை அழைத்துச் செல்கின்றார். அக்கறையில் வாழ்கின்ற மக்கள் யார்? அவர்கள் யூத சமுதாயம் ஒதுக்கி வைத்த புறையின மக்கள். நமது வார்த்தைகளில் சொல்வதென்றால் தீண்ட தகாதவர்கள் என்று கருதப்பட்ட மக்கள். இந்த மக்களுக்கும் கடவுளின் செய்தி, இறையாட்சியின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் இயேசு சீடர்களை அழைத்துச் செல்கின்ற பொழுது புயல் வீசுகின்றது. படகு புயலில் மாட்டிக்கொள்கின்றது. இது தொடக்க கால திருச்சபை சந்தித்த புயல்களில் ஒன்று. இது யூதம் தழுவிய ஒரு இயக்கம் என்று இல்லாமல் இது எல்லா மக்களுக்குமான இயக்கம். புறையின மக்களுக்கும் இங்கே இடம் உண்டு, அவர்களுக்கும் நற்செய்தி சொந்தமானது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் போது வருகின்ற அந்த கொந்தளிப்பு, அந்த புயல், அதையும் இது சுட்டிக்காட்டுகின்றது. நமது வாழ்க்கையிலும் எப்பொழுதெல்லாம் நாம் இருப்பவற்றிலேயே இருந்து கொண்டிருக்காமல் புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது, புதிய பார்வைகள் நாம் நமதாக்கிக் கொள்கின்ற பொழுது, புதிய பாதைகள் வகுக்கின்ற பொழுது புயல்களை சந்திக்க வேண்டும், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், புயல்களை கடந்து செல்ல வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துவதாக நாம் பார்க்க முடியும். வாழ்க்கையில் வீசுகின்ற புயல்களை எல்லாம் நாம் தவிர்த்து விட முடியாது. இனி அந்த புயல்களுக்கெல்லாம் நாம் தான் காரணம் என்றும் சொல்லிவிட முடியாது. வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு, வாழ்க்கையில் புயல்கள் வீசும். இது வாழ்க்கையின் யதார்த்தமாக நாம் எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். புயலில் வாழ்வதற்கல்ல, புயலை கடந்து செல்வதற்காகத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்படி கடந்து செல்வது? ஊக்கி புயலை பற்றி பேசினோம். ஒரு தாய் தனக்கிருந்த 4 மகன்களையும் தன் கணவனையும் அந்த புயலில், அந்த கடலில் பறி கொடுக்கின்றாள், இழந்து நிற்கின்றாள். வாழ்க்கையில் வீசுகின்ற இந்த புயலை எப்படி கடந்து செல்வது? ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் வீசுகின்ற புயல்களை எப்படி கடந்து செல்வது? இதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எழுப்புகின்ற கேள்விகள், சிந்திக்க வைக்கின்ற காரியங்கள். வாழ்க்கையில் காரணமின்றி வீசுகின்ற புயல்கள், துன்பங்கள், சோதனைகள் எல்லாமே 2 வகையான மனிதர்களை உருவாக்கும். முதல் வகையான மனிதர்கள், இது ஏன் நடந்தது, ஏன் நடக்க வேண்டும், அது ஏன் எனக்கு நடக்க வேண்டும் என்று யோசித்து நடந்த துன்பத்தை, வந்த நோயை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சோர்ந்து போகின்ற மனிதர்கள், நம்பிக்கை இழக்கின்ற மனிதர்கள். 2வது வகையான மனிதர்கள், துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்து என்ன, இதை சந்திப்பது எப்படி என்று நினைக்கின்ற மனிதர்கள். இந்த 2வது வகை மனிதர்கள் நிமிர்ந்து நிற்க முடிகின்றதென்றால் அவர்கள்
நம்பிக்கை என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கின்றார்கள். இந்த நம்பிக்கை இரண்டு வகையில, தன்னம்பிக்கையாகவும் இன்னொருவர் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையாகவும் அது வெளிப்பட வாய்ப்பு இருக்கின்றது. தன்னை நம்பி வாழ்கின்ற மனிதன், தனது காலில் நிற்க முடியும் என்று நினைக்கின்ற மனிதன் புயலை கடந்து செல்லுகின்றார். அதுபோலவே தன்னையும் தாண்டி ஒரு ஆற்றல் தன்னோடு இருக்கின்றது என்று நினைக்கின்ற மனிதர்களும் புயலை கடந்து செல்வார்கள். இரண்டாம் உலகப் போரின் போது ஹிட்லரால் சிறைபிடிக்கப்பட்டு வதை முகாமுக்கு அனுப்பப்பட்ட டாக்டர் விக்டர் பிராங்கிள் என்பவர் எழுதிய இந்த நூல் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். இந்த புத்தகத்திலே வதை முகாமிலே அவர்கள் அனுபவித்த பல்வேறு சித்திரவதைகளுக்கு நடுவிலும் நம்பிக்கை என்ற ஒரு ஆயுதத்தை வைத்து அவர்களால் எப்படி அந்த புயலை தாண்டி வர முடிந்தது என்பதையெல்லாம் பதிவு செய்கின்றார். மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங், அர்த்தம் தேடும் மானிடம் என்ற இந்த புத்தகம், அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி, எந்தெந்த மனிதனெல்லாம் தனக்கு அப்பால் ஒன்று இருக்கின்றது, அது ஒரு ஆற்றலாக அல்லது அது ஒரு உறவாக, தன்னை தாண்டிய ஒன்று தன்னோடு இருக்கின்றது என்று நினைத்த மனிதர்கள் பலர்தான் உயிர் பிழைத்தார்கள், மற்றவர்கள் எல்லாம் மடிந்து போனார்கள் என்று பதிவு செய்கின்றார். தனியனாக வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம், தனக்கு எந்த உறவும் இல்லை என்று சொன்ன மனிதர்கள் எல்லாம் எவ்வளவுதான் பலசாலிகளாக இருந்த போதும் தனக்கு அடுத்து யாரும் இல்லை என்ற நிலை வந்தபோது அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இவர் தனது மனைவி என்ற அந்த உறவை, அதற்கு அடுத்து தனது கடவுள் என்ற அந்த உறவை கெட்டியாக பிடித்திருந்ததால் அந்த புயலை கடந்து வந்தார், தாண்டி வந்தார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும், எத்தனையோ கோடி மக்களுக்கு நம்பிக்கையின் சின்னமாக டாக்டர் விக்டர் பிராங்கிள் இன்றும் நிலைத்து நிற்கின்றார். இயேசுவின் சீடர்கள் புயலை கடந்து சென்றார்கள் என்றால் அதற்கு காரணம் இயேசு அங்கு இருந்தார். வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, வாழ்க்கையில் இன்னல்கள் உண்டு, அத்தோடு வாழ்க்கையில் இயேசுவும் உண்டு. இந்த நம்பிக்கைதான், இந்த நம்பிக்கை தருகின்ற அந்த ஆற்றல் தான் நமது வாழ்வின் துன்பங்களை கடந்து செல்ல வைக்கின்றது. ஆண்டவர் இயேசு தருகின்ற இந்த ஆற்றலால், நம்மீது நாம் கொண்ட அந்த நம்பிக்கையில் பிறக்கின்ற அந்த ஆற்றலால் வாழ்வின் புயல்களை கடந்து செல்வோம். நன்றி.